ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, யாருக்குமே அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காக இந்த முருகன் கொண்டு வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் என் தங்கமே. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களால் மனம் உடைஞ்சு காயப்படக்கூடும். ஆனால் இப்போது நீ எதை நினச்சி காயப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்படுறியோ அதை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மனசில் இருக்கிற வருத்தங்களையும் உன் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீ யாரிடமும் சொல்ல வேணாம். ஏன்னா சரியான நேரம் வரும்போது ஒரு சிலர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை தோக்கடிக்கவும் ஏமாற்றவும் கூட முயற்சி செய்யலாம். எப்போதும் யாரையும் முழுசாக நம்பிடாம என்னை மட்டும் நம்பி பொறுமையாக இருந்தீனா நானே உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவேன். தனியாக இருக்கோமே, தனிமையில் வாழ்கிறோமே நினச்சி நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தனிமைதான் உன்னை உயர்த்துவதற்கான நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் வழி தவறி போக நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தருவேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் நல்ல மாதிரி அமையும். ஒரு சிலருக்கு நிறைய காசு பணம் இருக்கும், ஒரு சிலருக்கு காசு பணம் இல்லாட்டியும் நல்ல ஆரோக்கியமாக எந்த நோய் நொடியும் கஷ்டமும் இல்லாதவங்களாக இருப்பாங்க. இன்னொருவருக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது, உணவு வசதின்னு எல்லாமே அமைய பெற்றிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் காசு வருமானம் இல்லாட்டியும் சந்தோஷமான நபர்கள் அமைந்த நல்ல துணையோடு கூடிய குடும்பமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வெவ்வேறு விஷயங்கள் சரியாக இருக்குமே தவிர எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சதாக யார் வாழ்க்கையும் அமையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. ஆனால் இப்போது அப்படி யாருக்குமே அவ்வளவு விஷயங்களையும் சரியாக கொடுக்காத இந்த முருகன் அனைத்தையும் சரியாக அமைச்சு கொடுத்து உணவும் வசதியும் உடையும் வெற்றியும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பையும் உனக்கு அள்ளித்தரதான் வந்திருக்கேன். அதை தான் யாருக்கும் கொடுக்காத அதிர்ஷ்டம்னு உனக்கு சொன்னேன். உன்னுடைய நல்ல எண்ணமும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களும் என்னை வெகுவாக கவர்ந்து இழுத்துருச்சு. அதனால தான் இப்போ உன் கைகளில் வெற்றியை கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ என்னை நம்பும்போது உனக்கான நல்லதை நான் தானே செஞ்சு கொடுக்கணும். உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கலாம், நிறைய பேருக்கு உன்னை பிடிக்காம கூட போகலாம். யார் எப்படி இருந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன் முயற்சிகளையும் நீ படுற கஷ்டங்களையும் இந்த உலகம் கவனிக்காமல் இருந்தாலும் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் உன் தவறுகளை சரி செஞ்சு உன் குறைகளை நிவர்த்தி செஞ்சு நிறைவாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் மனம் தளர வேணாம். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக ஆதரவாக ஊன்றுகோலாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத எதையும் நீ மற்றவங்களுக்கு செய்யாதே. உனக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயத்தை நீ மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. உனக்கு எது பிடிக்குமோ எது நல்லதோ அதை தான் நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது அது தான தர்ம கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். எல்லார் மீதும் நீ நம்பிக்கை வச்சு ஏமாந்தது போதும். இப்போ என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சினா நீ அனுபவிக்கிற வலியையும் வேதனையும் மாற்றி அமைச்சு உனக்கான வசந்த கால வாழ்க்கையை நான் கொடுப்பேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வழிகளையெல்லாம் போக்கும் வழி நிவாரணியாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நிம்மதியை கொடுக்க நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீரும். இந்த நாள் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நாளாகவே முடிய போகுது. நாளை விடியல்ல நான் உனக்கு ஒரு நல்ல புது வாய்ப்பையே உன் கைகளில் கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்ற விஷயங்களை செய்ய போகிறேன்.
ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரணத்துக்காக நடக்குது. உன் வாழ்க்கையில் எதை செஞ்சு கொடுத்தா அது உன் திசையை வெற்றிகரமான திசையாக தீர்மானிக்கும்ன்றத நான் நன்கு அறிஞ்சவனாகத்தானே இருக்கேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு நீ போகும் பாதையை ஒழுங்குபடுத்தி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன். உன் மனசாட்சியின் குரலாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உண்மைத்தன்மையோட, நிலையான நேர்மையான நம்பிக்கையோட நல்லதையே செஞ்சு வாழக்கூடிய என் நல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்குறேன். நீ செய்யும் வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்தி செஞ்சினா போதும். உன் வாழ்க்கையின் சோதனைகளை எல்லாம் நீ சுலபமாக கடந்து வந்துட முடியும். மற்றவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காகவும் மற்றவங்க வாழ்க்கையில் உயர்வதற்காகவும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன உதவியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கே மிகப்பெரிய பலனாக நன்மையாக வந்து சேரும். நீ மற்றவங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சேர்த்து நான் பல மடங்கு வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். எதிர்ப்புகள் இல்லாமல் அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ கற்றுக்கோ. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொடுத்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய நல்ல மனசுள்ள வலிமை உள்ள பிள்ளையாக நீ இருந்திரு என் செல்வமே. உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னுடைய திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். நீ செய்கிற வேலைகளில் எல்லாம் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் உன்னை எதிர்வினையாக சொல்லிக்கிட்டும் இருக்கிற மனிதர்கள், உன்னை அவமரியாதை செய்யும் மனிதர்களை எல்லாம் நீ ஒருபோதும் கண்டுக்க வேண்டாம். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமரியாதை செஞ்சு பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நான் உன் வாழ்க்கையை வெளிச்சமுடையதாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக நீ ஆசைப்பட்டு காத்திருந்தாலும் அது நடக்கவே மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நீ வாழ்க்கையை வெறுத்து போக வேண்டாம். நடக்காததும் கிடைக்காததும் உனக்கான சோதனைகள் மட்டும்தான். சோதனைகளை தாண்டி வேதனைகளை போக்கி உனக்கான நல்லதை சிறப்பானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்பிக்கையுடன் இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த அப்பன் முருகன் உன் கூட இருந்து என் அருளால் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தரப்போகிறேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்விக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. வாய் தவறி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் கை தவறி விழுந்த கண்ணாடி எப்படி காலை குத்தி உன்னை காயப்படுத்துமோ அப்படி அடுத்தவங்க மனசை குத்தி காயப்படுத்திடும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு யோசிக்காம வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதே. யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறதுல எப்போதும் யோசித்து தெளிவாக பேசும் பிள்ளையாக நீரு. நீ பேசுகிற வார்த்தைகள் எதுவும் யார் மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு அறிவுள்ளதா, அமைதியானதா, பக்குவமுள்ள வார்த்தைகளாக பார்த்து பேசு. நீ சொல்லதையும் சொல்லாததையும் கூட உன் மனசில் இருக்கும்போதே புரிந்து கொள்ளக்கூடியவன் உன் அப்பன் முருகன். அதனால நீ எதை எதிர்பார்க்குற, எதுக்காக ஆசைப்படுறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உனக்கு பிடிச்சது கிடைக்காம, உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பிடிக்காம, வாழ்க்கையை நொந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுட வேணாம். என் அருளால் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. சாதாரணமாக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியானதாக, சிறப்பானதாக நான் மாற்றி கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ போகும் இடமெல்லாம் அமைதியும் வெற்றியும் மிக பெரிய அளவில் வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ உன் மனசுக்குள்ள நல்லதை மட்டுமே பேசிக்கிட்டே இரு. நல்லதையே நினச்சி நல்லதையே பேசக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக அழகாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசை யார் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அது உனக்கே பலமாக மாறும். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடச்சிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக
அது மாபெரும் வெற்றியாக நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக வெற்றியாக மாற்றி கொடுக்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி வந்து சேரும். பொறுமையாக காத்திருந்தேனா உனக்கான மிகப்பெரிய பலனை நான் கொடுப்பேன். தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளும் சோதனைகளும் மாறுதல்களும் கூட சரியாகி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நீ போகும் பாதையில் நானே உனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உண்மையான அன்பும் உண்மையான நண்பர்களும் போராடி பெற வேண்டிய விஷயம் அல்ல, அது தானாகவே உன்னை வந்து சேரணும். என் அருளால் அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளாக நான் உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். அப்புறம் என்ன, உன்னை சுற்றி எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மனசையும் உன் வாழ்க்கையும் நீதான் நல்லபடியாக நேர்மறையாக அமைச்சிக்க முயற்சி செய்யணுமே செல்லமே. நிஜமாவே உன்னை மதிக்கக்கூடிய, உண்மையாகவே உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்காக நேரம் ஒதுக்கு. நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலே அதுதான் உனக்கு உண்மையான செல்வம். நல்ல மனிதர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் உன் கூடவே இருக்கும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நானும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஒளிகாட்டியாகவும் நானே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். நீ எதை பற்றியும் யோசிக்காத. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். உண்மையாகவே என்னை நேசிக்கக்கூடிய, என் மீது அன்பும் பக்தியும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக மிக பெருசாகவே நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீயும் உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மரியாதை தரக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. அதன் மூலமாக எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்து நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளையும் செயல்களையும் உற்று நோக்கும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்றதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே.